चक्षुः तस्मै श्रीगुरवे नमः। वां विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नाम्ने नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचारे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशधारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य श्री गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। The audio clear, Prabhu? Yes, Prabhu. Yes, Prabhu. It's clear, very clear. Okay, thank you, Prabhu. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போற பாசுரம் இரண்டாவது பாசுரம். இரண்டாவது பாசுரம் போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி, எதுக்காக இந்த பாசுரம் பாடப்பட்டது, என்ன பாசுரத்துல என்ன பாட போறாங்க அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி பார்த்துட்டு போவோம். ஸோ இந்த மார்கழி மாசத்துல எல்லா பிரஜவாசிகள் எல்லோரும் சேர்ந்து, மார்கழி மாசம்னு இல்லை, இது ஆண்டாளும் அவர்களுடைய தோழிகள் எல்லாரும் சேர்ந்து மார்கழி மாசத்துல, அதாவது ஈக்குவலன் டு பிரஜவாசி. இப்போ நம்ம இவர் பரமேஸ்வர பிரபு சொன்ன மாதிரி இது பாகவதம்ல நம்ம என்ன இருக்கு இதுக்கு ஈக்குவலண்டா அப்படின்னு பார்க்கும்போது, பிரஜவாசிகள் எல்லாரும் சேர்ந்து காத்தியாயனி விரதம், அந்த வழிபடக்கூடிய விரதத்தை ஆரம்பித்தார்கள். அதை தான் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு அப்படின்னு ஆரம்பித்தார்கள் தோழிகளோட சேர்ந்து. அதாவது நம்ம இப்போ பிரஜவாசிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் எடுக்க இந்த காத்தியாயனி விரதம், அது பாகவதம் 10.22.4 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கும். என்னவாக சொன்னார்கள், அதாவது பிரகிருத்தியாக இருக்கக்கூடிய அம்பாளை நினைத்து அந்த அருணோதய காலம்ன்றது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் அருணோதய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல அம்பாளை வழிபடுகிறார்கள். இப்போ வழிபட்டு என்ன கேட்டார்கள் அப்படின்னா, காத்தியாயனி மகாமாயி மகாயோகினீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி, அதாவது நந்தகோபருடைய மகன் யாரு, கிருஷ்ணரை கணவனாக அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த காத்தியாயனி விரதம் எடுத்தார்கள். அதே மாதிரி ஆண்டாள் இந்த பாவை நோன்பு அப்படின்றத அவர்கள் தோழிகளோட சேர்ந்து செய்கிறார். அதை நேரடியா கண்ணனிட்டையே பேசுற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். ஸோ அந்த வகையில் முதல் நாள் துவங்கிய அந்த நோன்பு இப்போ இரண்டாவது நாளுக்கு வந்திருக்கு. இரண்டாவது நாள், அதாவது இரண்டாவது பாசுரம். இரண்டாவது பாசுரத்துல அவங்க என்ன சொல்ல போகிறார்கள் என்றால், இந்த நோன்பில் என்னவெல்லாம் செய்வோம், என்னவெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்றத இந்த பாசுரத்துல விளக்குறார்கள். அதாவது வையத்து வாழ்வீர்கள், இப்போ பாசுரம் பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நை பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறென்றி உகந்தேலோர் எம்பாவாய். அதாவது இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய செயல்கள் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப மிகவும் எளிதான விஷயம். நாங்கள் என்ன செய்வோம், அதிகாலையில் நீராடுவோம், பார்க்கடலுள் பையித்துயின்ற பரமன் அடி பாடுவோம். அந்த பரமன் அடி பாடி என்னவெல்லாம் விரத காலத்தில் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வோம், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அதே போல எல்லோரும் உய்யுமாறென்றி, எல்லாருக்காகவும் எல்லாருடைய நலத்திற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வோம். இதுதான் நம்ம ஒரு சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல இருந்து பார்ப்போம். நம்ம பையத்துயின்ற பரமனடி பாடி, இப்போ நம்ம பார்க்கும்போது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. ஸோ பார்க்கடல்ல அனந்த சேஷன் மேல இவர் படுத்துட்டு இருக்கார். ஸோ அவரை இப்போ அவங்க குளோரிஃபை பண்ணி பாடிட்டு இருக்காங்க. பையித்துயின்ற பரமனோட அடிப்பாடி, அதாவது அவருடைய திருவடிகளை பற்றி பாடி. இதுல இப்போது கேள்வி வரலாம், நாற்காலே நீராடி. நாட்காலே நீராடினா என்ன? ஏர்லி மார்னிங், அந்த அருணோதய காலம் சொன்னோம் இல்லையா, சூரிய உதயத்திற்கு முன்னாடியான இது அருணோதய காலத்தில் நீராடி. அப்போ ஒரு கொஸ்டின் வரலாம் நம்மளுக்கு, ஏன் மார்கழி மாசத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம நாட்காலே நீராடணுமா?
மற்ற நாட்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், மீதி இருக்கிற 330 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நமது மரபு என்ன, எல்லா நாட்களிலும் அதிகாலையில் நீராட வேண்டும். இந்த விரத காலத்தில் நாம் இதுலேருந்து என்ன கற்றுக்கணுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விரத காலத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு பயிற்சி காலகட்டம் மாதிரி, அதாவது ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி விரத கால கட்டம். ஸோ எதுக்காக இதை மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு மாசம் நம்ம எதையாவது ஒன்றை நம்ம பயிற்சி செய்தோம் என்றால், அது அட்லீஸ்ட் நம்மளால ஒரு வருஷம் நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றதான். ஸோ 30 டேஸ் நம்ம காத்தால எழுந்துக்கிறோம் அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக 31st டே மார்கழி முடிஞ்சாலும் நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக பாடி கிளாக் செட் ஆகிடும். அதனால தான் நாட்காலே நீராடி, இப்போ இன்னும் நிறைய அவர்களுடைய தோழிகள் இருக்கிறார்கள். சில பேர் புதுசு, சில பேர் பழசு இருப்பாங்க. புதிதாக இருக்கிறவர்கள் கூட இது ஒரு மாதம் செய்யும் போது அவர்களால் இன்னும் ஒரு வருடத்திற்கு செய்ய முடியும். அப்போ அடுத்த வருஷம் அகைன் மார்கழி மாதம் வந்துவிடும். ஸோ இதுதான் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. இதற்காக தான் வைத்திருக்கிறது விரத காலம் அப்படின்னு வச்சிருக்கிறது. எவ்ரி திங் இஸ் எ ட்ரைனிங் பீரியட். இந்த ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது பைய தூயின்ற. பைய தூயின்ற அப்படின்னா பைய நம்ம தமிழ்நாட்டில் சில இடத்துல, அதாவது சவுத், நீங்க இன்னும் கொஞ்சம் கீழே சவுத்துல போனோம்னா பைய. பைய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெதுவாக அப்படின்னு சொல்லலாம். மெதுவாக பைய தூயின்ற, அதாவது மெல்ல துயில்கின்ற அப்படின்னு பேரு. அது என்ன மெல்ல துயில்கின்ற, அதாவது இவங்களுக்கு தெரியறது யாருக்கு, ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் பைய துயில்கின்ற பரமன். அதாவது அவர் தூங்குற மாதிரி அவர் பாசாங்கு செய்கிறார் இல்லையா. கண்ணன் தூங்கவில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். பையல் துயின்ற எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் இந்த பாசாங்கு செய்கிறாங்கன்னா, இப்போ வீட்டில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு அம்மா இருக்காங்கன்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, தூங்குற மாதிரி நடிப்பாங்க. அப்போ தெரியும் அவங்களுக்கு அவங்க பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. விளையாடுவாங்க, குதிப்பாங்க, வீட்டில் எல்லா விதமான என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு அவங்க ஏந்துக்க போறாங்க அப்படின்ற டைம்ல அந்த பசங்க ஒரு புக்கை பிரிச்சு வச்சுட்டு படிக்கிற மாதிரியோ இல்லை எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யும் போது அம்மா எழுந்து, ஓ ஓகே, நீங்க இப்ப எல்லாரும் பையன் நல்ல பையனா இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி, கண்ணனும் அது போலவே நமக்காக ஒரு டைம் கொடுத்துருக்காரு. இந்த டைம்ல நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அவருடைய திருவடிகளில் சரணடைய வேண்டும். அப்போ சரணடையும் போது ஓடி அவரோட இதுல உட்கார்ற மாதிரி நம்ம சரணடையும் போது கண்ணன் அப்படியே எழுந்துக்கிற மாதிரி இருந்துட்டு நமக்கு அருள் செய்வார். அதாவது நம்மளை எழும்போது இந்த குழந்தை நல்ல குழந்தை அப்படின்னு சொல்ற மாதிரி இறைவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதனாலதான் அவர் தூங்குற மாதிரி பாசாங்கு பண்றார். அதுதான் சொல்றது பைய துயின்ற பரமன் அடி பாடி. அந்த பரமனுடைய அடியை நாம் பாடும்போது இஸ் ரெடி டு அக்செப்ட் இல்லையா. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்டாள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க கீழே. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன செய்வோம் என்ன செய்ய மாட்டோம். இப்ப நீங்க இந்த இந்த பாசுரத்தை பார்த்தாலே ஒரு ஒரு வரியும் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல என்ன பண்ணுவோம், அப்புறம் என்ன பண்ண மாட்டோம், என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம். நீங்க படிக்கும் போதே தெரியும் அது கான்ட்ரடிக்டிங்கா இருக்கா, அதாவது கான்ட்ரடிக்டிங்ல ஆப்போசிட்டா இருக்கும் ஒரு இதுவும். பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம். நெய்யுண்ணோம்னா சாப்பிட மாட்டோம், இதை பாடுவோம் சாப்பிட மாட்டோம். அதை மாதிரி மாறி மாறி வரும். நீங்க இதை பார்த்தாலே தெரியும். அடுத்தது எது இருக்கிறது, நாட்காலே நீராடி. அடுத்தது மையிட்டெழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும். மையிட்டெழுவோம் அப்படின்னா அர்த்தம், அலங்காரம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அலங்காரம் செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன, முதல்ல மேலோட்டமா பார்க்கும்போது மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னா அலங்காரம் செய்ய மாட்டோம்னு என்ன அர்த்தம், கடவுளுக்கு பிடிக்காதா. அலங்காரம் விரத காலத்துல செய்தால் கடவுளுக்கு பிடிக்காதா. விரத காலம்னா ஜென்ரலா நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, அவருக்கு பிடிக்காதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால் கடவுளுக்கு நம்ம அழகாக அலங்காரம் பண்றதுதான் பிடிக்கும். இதே ஆண்டாள் நாச்சியார் 27வது ஸ்லோகா கூடாரவல்லி வரும்போது எனக்கு இதை கொடுங்க பட்டு கொடுங்க இதை கொடுங்க நான் அலங்காரம் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ மட்டும் எப்படி பிடிக்க வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இங்க என்ன ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வரார், மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்றது எல்லாமே என்னன்னா, நம்ம அலங்காரம் செய்து கொள்வது அதனுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம அலங்காரம் செய்கிறோம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் ஆண்டாள் நாச்சியார் இங்க ரொம்ப
இதுவா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன? மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் பண்ணிப்போம் இல்லையா, அலங்காரம் செய்து கொள்கிறோம். எனவே நம்ம வந்து இட் இஸ் அவர் ஐடென்டிட்டி. நம்ம இந்த மாதிரி ஒரு அலங்காரம் செய்து கொண்டால் இப்படி நம்மை மற்றவர்கள் பார்ப்பார்கள். நம்மை மற்றவர்கள் எப்படி பார்க்க வேண்டும், அந்த அலங்காரத்திலே அந்த அந்த அலங்காரம் பண்றதுனால நம்ம வந்து நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணும் பொழுது இப்போ இதெல்லாம் என்னவென்றால் நம்மளுடைய ஆணவத்தின் அடையாளமாக போயிடும் இல்லையா. ஸோ நம்ம ஆணவத்திற்காக, அதாவது நம்மளோட ஒரு ஈகோக்காக நம்ம பண்ணும் பொழுது இது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவின் அதோடைய ஒரிஜினல் தன்மையை நாம மறைச்சி, இதெல்லாம் வெளிப்பூச்சுக்கள். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சீதாவுக்கு வந்து அலங்காரம் செய்வதை பார்த்து கம்பர் சொன்னாராம், நீங்க இந்த மாதிரி ஆடை அணிகலன்கள், ட்ரெஸ்ஸு, பட்டு பீதாம்பரம்லாம் போட்டு சீதாவினுடைய ஒரிஜினல் பியூட்டியை மறைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இங்க என்ன நம்ம கத்துக்கிறோம்னால், இந்த அலங்காரம் எல்லாமே இந்த ஆன்மாவின் உண்மையான அழகை வெளியில் தெரியாமல் செய்யக்கூடிய தன்மையை கொண்டது. நம்மளுடைய ஒரிஜினல் ஆன்மா எதுவோ, அதனுடைய உண்மையான தன்மை எதுவோ அதை விட்டுட்டு நம்ம உண்மையான தன்மை, நம்ம எட்டர்னல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா, ஜீரே ஜீவேர ஸ்வரூபஹயா இல்லையா, நித்தியேர கிருஷ்ணதாஸ். ஸோ அப்போ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அலங்காரம் செஞ்சு மற்றவர்கள் நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று நம்ம நினைக்கும் பொழுது அதனுடைய உண்மையான தன்மையை இது பண்றோம். அதனாலதான் இங்க சொல்றாங்க, மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும். இதை நம்ம வெளியில சும்மா பார்க்க கூடாது. ஓகே, ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க விரத காலத்துல, நோ, அப்படி பார்க்க கூடாது. நம்மளுடைய உண்மையான தன்மையை விட்டு கொடுக்கிறோம், அதை விட மாட்டோம் அப்படின்றத மையிட்டு எழுதுவோம் இல்லையா. அதனாலதான் மையிட்டு எழுதுவோம். இது இது இன்னொன்னு பார்த்தோம்னால், அடுத்தது வந்து மைண்ட் கண்ட்ரோல். என்ன சொல்றோம் நம்ம, மைண்ட் கண்ட்ரோல் வந்து இந்த விரத காலத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்னது, மைண்ட் கண்ட்ரோலுக்கு ஒரு இது நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், நிறைய தபஸ் பண்ணது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவர்களா அரக்கர்களா அப்படின்னு பார்க்கும்போது அரக்கர்கள் தான் நிறைய தெய்வம் தான் இது பண்ணியிருக்காங்க, தவம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இரண்யகசிபு எடுத்துக்கோங்க. இது இன்ஃபேக்ட் தாடகையோட அப்பா 1000 இயர்ஸ் பண்ணாராம். எனக்கு ஒரு 1000, அதாவது 1000 இயர்ஸ், ஐ திங்க் மச் மோர் than that. நிறைய வருஷம் பண்ணி எனக்கு 1000 யானையுடைய பலனுடைய ஒரு இது வேணும்னு தாடகையோட அப்பா பண்ணாராம். ஸோ அந்த மாதிரி அவர்கள் தவம் செய்து அவர் கேட்ட வரம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுது, அவர்களுடைய அதான் நெய்யும் இது சாப்பாடு சாப்பிடாம உறக்கம் இல்லாம அவ்வளவு தபஸ் செய்தும் ஏன் அவர்கள் அரக்கர்களான அந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டிருந்தார்கள் என்றால், உள்ளே வெளிப்புறத்தில் அவர்களால என்ன பண்ண முடிஞ்சது, அவர்கள் சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சது, தூங்காமல் இருக்க முடிந்தது. அதாவது சாப்பிடாம கூட இருந்தலாம், தூங்காம இருக்க முடியாது. அதை கூட கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் அரக்கர்களாக இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உள்ள அவங்க இருக்கக்கூடிய மனதை சுத்தப்படுத்தவில்லை, மனக்கட்டுப்பாடு இல்லை. ஸோ அதனாலதான் அவர்கள் அரக்கர்களாக இருந்தார்கள். ராட்சசர்கள் ஏன் மாறினாங்க அப்படின்னா, வெளிப்புறத்தை கட்டுப்படுத்தி இருந்தார்களே தவிர உள்பக்கத்தை கட்டுப்படுத்தவில்லை. ஸோ அப்போ அதனாலதான் உள்ள கட்டுப்படுத்துறது தான் மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும். ஆக்சுவலி இந்த பாசுரம் ஃபுல்லாவே நம்ம படிச்சோம்னா எல்லாமே ஒரு சைக்காலஜி. ஆண்டாள் பேசுற எல்லாமே சைக்காலஜி தான் பேசுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது, ஏன்னா மனசு கட்டுப்படுத்தவில்லை என்றால் அந்த விரதம் அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் மனம் தரிக்கட்டு போனால் அது விரதம் கிடையாது. இப்போ நம்ம கூட ஏகாதசி விரதம் எல்லாம் பண்றோம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாலும் அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியார்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். சாண்டிங் பண்ணணும், பாகவதம் படிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம சாப்பிடாம மட்டும் இருக்கோம்னு மற்றபடி நம்ம வேற ஏதாவது வேலைகளை செய்து கொண்டிருந்தோம் என்றால் அது சரியான விரதமாக இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஒரு பாடம், நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்தது, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், அதாவது விரதம்
அப்படின்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு வரி இது. நெய்யுண்ணோம் பால் உண்ணோம். அதாவது ஏன் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா, என்ன ஒருவேளை பேலன்ஸ் டயட் சாப்பிடணுமா, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்களா, அதனால வந்து ஆண்டாள் இப்படி சொல்றாங்களா, இந்த இதுல சாப்பிடக்கூடாது, இல்ல மனதுல வந்து வேற எண்ணங்கள் வரும் இந்த மாதிரி ஐட்டமை சாப்பிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அதாவது இதுவும் ஒரு கண்ட்ரோல். எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வந்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம், நாங்க பிரபு அஹ், இனிப்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவார், இல்லை 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 பிரபு, நான் வந்து இனிப்பு சாப்பிட்றது இல்லை. ஓ, நீங்கள் முதல்ல இருந்தே சாப்பிட்றல? இல்லை இல்லை, இப்போ தான் ஒரு 2 மாசமா சாப்பிட்றது இல்லை, உடம்புக்கு நல்லது இல்லை இது, அதனால நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையை சாப்பிட்றது இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, யாராவது அதை வந்து எதிர வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் கொடுக்கல வேணாமா சரின்னு சொல்லிட்டு எதிர வச்சுட்டு போயிடுவாங்க, வேற யாராவது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும், டைம் போக போக அவர் அதை பார்க்க பார்க்க என்ன ஆகும், ஓ கலர் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, வாசனையா இருக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து அதை சாப்பிட்டுருவார். அப்போ கண்ட்ரோல், நம்மளால அதை வந்து நம்மளால அடக்க முடியாது, நம்மளுடைய ஒரு ஆசைகளை அடக்க முடியாது, மைண்ட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்றது தான். ஸோ இங்க அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னால் இங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜபூமியில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் பிரஜபூமியில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்க இருந்தது எல்லாமே நெய் பால் எல்லாமே இருக்கிற இடம். ஸோ அவங்க கண்ணெதிரே எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால், அதை நம்ம சாப்பிடாமல் இருந்தால், அதுதான் மைண்ட் கண்ட்ரோல். என்கிட்ட இது இல்லை அதனால நான் அதை பத்தி கவலைப்படலை அப்படின்றது வந்து கண்ட்ரோல் கிடையாது. என்கிட்ட இல்லாததுனால நான் இதை செய்யலைன்றது கண்ட்ரோல் கிடையாது. அது இருக்கும்போது அதை செய்ய மாட்டேன் அப்படின்றது தான் வந்து கண்ட்ரோல். ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கே சொல்ல போறாங்க, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் சொல்லிட்டு ஆண்டாள் அடுத்த 4வது ஸ்லோகால என்ன சொல்ல போறாங்க, வாசன் அருங்குடல் மத்தினா ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. ஐ திங்க் 11வது பாசுரம்னு நினைக்கிறேன். ஸோ தயிர் அரவம், அங்க தயிரை பத்தி அவங்க பேச போறாங்க. தயிர் அது வந்து அந்த வாசனை இது கேட்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றவங்க இங்க நெய்யும் பாலும் சாப்பிட மாட்டோம்ன்றது, அது எங்கள் கண் எதிரே இருந்தாலும் நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து எது எதிரில் இருக்கிறதோ அதை அனுபவிக்காமல் அதை தவிர்ப்பது தான் விரதம். ஏன்னா டெம்டேஷனை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியர்கள் வந்து தயிரையும் பாலையும் சாப்பிடுறதே நிறுத்திட்டாங்களாம். ஏன்னா அவங்க சொன்னது, கண்ணா உனக்கு பிடித்த இது எல்லாம் இதெல்லாம் உனக்கு அர்ப்பணம் இல்லையா, இதை வந்து நாங்கள் அனுபவிக்க மாட்டோம். அதுதான் வந்து மனக்கட்டுப்பாடு. அதுதான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதுவோம் மலரிட்டு நாம் முடியோம் இல்லையா. ஏன்னா டெம்டேஷன் தான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதனால் உன்னை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த ஆத்மா சுத்தமாக இருப்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொண்டுள்ளோம். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்டான லைன், செய்யாதன செய்யோம் தீக்குறளை, செய்யாதன செய்யோம் தீக்குறளை அப்புறம் வருவோம். நம்ம செய்யாதன செய்வோம் அப்படி என்ன, எதெல்லாம் பெரியவர்கள் ஆர் ஸ்கிரிப்சர்ஸ் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதை சொன்னதை செய்வோம், சொல்லாததை செய்ய மாட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வரி. எதனால, ஏன்னா இப்ப நம்ம ஒன்றை செய்யாத அப்படின்னால அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு தோன்றதை அதை செய்வோம். ஏன் செய்யக்கூடாது, எதுக்காக செய்யக்கூடாது, பண்ணா என்ன ஆகும், இதுக்கான விஷயம் உங்களுக்கு தெரியுமா, எதனால நம்ம செய்யக்கூடாதுன்னு கொஸ்டின் தான் கேட்போமே தவிர நம்ம என்ன பண்ணுவோம், அதை செய்யணும் இவங்க சொல்லியிருக்காங்களே அதை செய்வோம் ஸ்கிரிப்சர்ல சொன்னதை நம்ப மாட்டோம். இதுதான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா இதை ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னால் இதெல்லாம் டைம் டெஸ்ட். முன்னாடி இருந்தவர்கள் அதை அனுபவித்து அதில் என்ன பிரச்சனைகள் வரும், என்ன பிரச்சனைகள் வரக்கூடாது, அதனால எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு அதை தொகுத்து அந்த அனுபவத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை வந்து திருப்பி போய் அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது ஒரு நெருப்புல கையை வைக்காதன்னா நான் வச்சுதான் கத்துப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெருப்புல கையை வச்சா சுடும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அதை நம்ம நம்ப வேண்டும்.
இல்லையா? அதை விட்டுட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் ஓகே, சில விஷயங்கள்ல நம்மளுக்கு மேபி டவுட் இருக்கலாம், ஓகே கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லி இருக்குன்னு நம்ம ரெஃபர் பண்ணலாம். தட் இஸ் வை ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிரிப்சரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்சர்ல இருக்கிறதையே கொஸ்டின் பண்ணக்கூடாது. நம்ம அந்த அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால்தான் ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறார்கள், ஓகே ஸ்கிரிப்சர்ல இருக்கிறது புரியலன்னா ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதை வந்து பார்க்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் கல்ச்சர், இல்லையா? நம்ம இப்போ என்ன பண்றோம், மெயின் சப்ஜெக்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இது சொல்றோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க சின்ன வயசுல எல்லாம். காக்கா பாட்டிகிட்டேருந்து வடையை திருடி கொண்டு போனது. நரி அதுகிட்ட வந்து நீ பாட்டு பாடுன்னு சொல்லி அந்த வடையை எடுத்துட்டு போச்சு. இப்படின்றது ஒரு கதை, இல்லையா? இதை நம்ம கேட்டிருக்கோம் சின்ன வயசுல. இங்க போய் காக்கா வடை சாப்பிடுமா, இல்ல காக்கா பேசுறது நரிக்கு காக்கா பேசுமா, நரி பேசுமா, இல்ல காக்கா பேசுற பாஷை நரிக்கு புரியுமா, நரிக்கு பேசுற பாஷை காக்காக்கு புரியுமான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த கதையில என்ன சொல்ல வராங்க, மற்றவர்களுடைய பொருளின் மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி போட்டா மேபி சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் கிடைக்கலாம். ஆனால் உன்னை ஏமாத்த இன்னொரு ஆள் வந்து அதை திருடின்னு போயிடும். நீ என்ன பண்ணியோ அதை திருடின்னு போயிடும் அடுத்தது. ஸோ எவென்ச்சுவலி யூ வில் லூஸ் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கருத்துக்காக தான் அந்த கதையை சொன்னதே தவிர, அதை விட்டுட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா காக்கா பேசுமா நரி பேசுமா, நரி பேசுறது காக்காக்கு புரியுமா, காக்கா பேசுறது நரிக்கு புரியுமான்னு நம்ம போனோம் என்றால் தென் மெயின் எசன்ஸை நம்ம விட்டுடுவோம். அதனால தான் ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோ அதை நாம ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு லெக்சர்ல கூட கேட்டுட்டு இருந்தேன், இவர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு ஒரு இவங்க கேட்டாங்க, ஏகாதேசி அன்னைக்கு வேர்க்கடலை சாப்பிடலாமா, எங்க சொல்லியிருக்கு, எதனால சாப்பிடலாம், கிரெயினா இல்ல அது இதுலேருந்து வேர்லேருந்து வருதா, இப்படிலாம் கேட்டாங்க. அவர் சொன்னது ஒரே வார்த்தை தான், ஏகாதேசியில நிறைய வேலை செய்ய சொல்லியிருக்காங்க, பாகவதம் படி சாண்டிங் பண்ணி இதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க கடலையை பத்தி யோசிக்க வேண்டாம், பிரபுபா சொல்லியிருக்கார், ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். எதனால அதை சாப்பிட சொன்னார்ன்றதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அத மாதிரி செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். செய்யாதன செய்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்களோ செய்யணும்னா அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள் அப்படின்னாக்கா கோள் சொல்லுதல், மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுறது. ஸோ அவதூறு பேசுறதுனால ரெண்டு விஷயம், ஒன்று இங்கேருந்து அங்கே போய் பேசி அங்கேருந்து இங்கே பேசுறதுல டைம் வேஸ்ட் ஆகுது, ரெண்டாவது அதனால டைம் நஷ்டம். அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், பகவானை பத்தி பேசலாம். அப்படி பேசலைனால் என்ன ஆகும், இதனுடைய இது இவ்வளோ சின்ன விஷயமா அப்படின்னா, தீக்குறளை சென்றோதும் அப்படின்னா நம்ம இதுலயே சொல்லுவோம், நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்ல என்ன சொல்றோம், ரெண்டு விதமான அபச்சாரம். ஒன்று பகவானை பத்தி தப்பா பேசுறது, ஆப்வியஸ்லி பாகவத அபச்சாரம், பகவன் அபச்சாரம். அண்ட் பாகவத அபச்சாரம்னு ஒன்று இருக்கு. பாகவதான டிவோட்டிஸை பத்தி பேசுறது. ஸோ நம்ம யாரு டிவோட்டின்னு எப்படி டிட்டர்மைன் பண்றது? நம்மளால வந்து வெளியில ஒருத்தர் இப்படி இது திலக்கு வச்சுட்டு இல்ல அவர் வந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறனால அவர் பாகவதர்னு அவரை சொல்ல முடியுமா, இல்ல அதை சொல்லாதவங்களெல்லாம் பாகவதர் இல்லைன்னு சொல்ல முடியுமா, ஒருத்தர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு வந்தா அவர் டிவோட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது பாகவதரை? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்ப என்ன பண்ணணும், எல்லாரும் பாகவதர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதனால யாரையுமே நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, இல்லையா? ஒருவர் யாருன்னு நம்மளால வெளித்தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. சில பேரை வெளித்தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், சில பேரை வெளித்தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாத நிலை. அதனால யாரை பற்றி அவதூறு பேசினாலும் அது பாகவத அபச்சாரம். இது நம்ம என்ன சொல்லுவோம், யானை தன் தலையில மண்ணை போட்டுக்கிற மாதிரி நம்ம இதுல சொல்லியிருக்கு, இல்லையா? ஸோ அதனால நம்ம அதை செய்யக்கூடாது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தீக்குறளை சென்றோதும். ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், இல்லையா? செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமும் பிச்சையும் அப்படின்னா, ஐயம்ன்றது வந்து ஆக்சுவலி மற்றவர்கள் கேட்கும்போது கொடுக்கறது. அதாவது யாரெல்லாம் இது வந்து பிச்சை போடுறதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஐயமும் பிச்சையும்னா யாருக்கு கடவுளுடைய மெசேஜை கொடுக்கணுமோ அதை கொடுப்போம். ஐயமும் பிச்சையும். பிக்ஷை அப்படின்றது என்ன அப்படின்னா, பிக்ஷைன்றது அந்த காலத்துல எல்லாருமே பிராமணர்கள்.
சந்நியாசிகளுக்கு கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவர்கள் வந்து கடவுளுடைய பகவானுடைய இதை பத்தி பேசுறதுனால அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா. இது பேர் நார்மலா இப்போ ரோட்ல எல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. பகவானுடைய செய்திகள், பகவானை பற்றின விஷயங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இல்லையா. சோ இப்போ ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுல இதுதான் நம்மளுடைய கடமை. அதனாலதான் வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து பைசாவை கொடுத்து நம்ம மற்றவங்களுக்கு ஸோ பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாத்திரம் அறிந்து பிச்சை இடுறதுன்றதுக்கு வந்து பைசா கொடுக்கறத பத்தி பேசல. இது வந்து எப்போ பகவானை பற்றின செய்திகளை மற்றவர்களுக்கு எப்படி சொல்றது, அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஐயமும் பிச்சனையும் ஆந்தனையும் கைகாட்டி ஸோ அவர்களுக்கு கொடுப்போம். முடிந்த வரையில் எங்களால் எவ்வளவு முடியுமோ அதுவரையில் செய்வோம். ஆந்தனை முடிந்த வரையில் கொடு. ஏன் முடிந்த வரையில் கொடு அப்படின்னு சொன்னாங்க? குடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். குடுன்னு சொன்னா அகைன் நீங்க சைக்காலஜி பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ யார் என்ன சொல்லுறது குடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதனாலதான் நம்ம தமிழ்ல வந்து ஒரு ஆத்திச்சூடியில ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா கூட அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க. அறம் செய்யன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க சொன்னது என்ன? அறம் செய்ய விரும்பு. அப்படியாவது நம்ம செய்வோமா? நீ விரும்பு ஃபர்ஸ்ட். நம்ம வந்து ஒரு டிவோஷனல் சர்வீஸ் நம்ம பண்ணணும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் கிருஷ்ணா கான்சியஸ் வழியில பார்த்தோம்னா, நம்ம முதல்ல எல்லாரையும் நீங்க இதை பண்ணிதான் ஆகணும், 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு ப்ரீச்சிங் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம வந்து 16 ரவுண்டு பண்ணுங்க, நீங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தாதான் இதை செய்ய முடியும் அப்படின்றதோட முதல்ல இதை ஸ்டார்ட் செய்யுங்கள். முதல்ல கடவுளுக்கு தொண்டு செய்யணும், கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வரணும்னு விரும்பு, அறம் செய்ய விரும்பு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ப்ரீச்சிங் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்லணும் முதல்ல ஒரு ரவுண்டு பண்ணுங்க, மற்ற இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஓகே அதோட இதையும் சேர்ந்து செய்யுங்க, புக்கு படிங்க, பாட்டு கேளுங்க. பாட்டுனா கீர்த்தன், அஃப்கோர்ஸ் நாட் எனிதிங் எல்ஸ். ஸோ இதை மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, இல்லை பிரசாதம் சாப்பிடுங்க, ப்ரோக்ராமுக்கு வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது அவர்களை முதல்ல ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மார்கழி மாசத்துல ட்ரைனிங் பீரியட் இவங்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் ட்ரெயின் ஆகலையோ அவங்களுக்குன்னு அந்த மாதிரி. ஸோ அதை செய்ய வேண்டும். இதை தான் வந்து இந்த ரிட்டாலியேஷன் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து வெளியில வரணும் அப்படின்றது பிரிச்சு கொடுக்கும். அதாவது அதுக்கு தான் இங்க சொல்லியிருக்கு, ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைப்பாட்டி உய்யுமார் என்று, எல்லோரும் உய்யுமார் இருக்க வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை பாடியிருக்கிறார். இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து பிரபு பாகவதம் பார்க்கலாமா? 5 Yes, minutes Prabhu. இருக்கு. பாகவதம்ல என்ன கொடுத்துருக்குன்றது பார்ப்போம் நம்ம. பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ நம்ம பார்த்தோம், காத்தியாயனி மகாமாயி பார்த்தோம். நம்ம இந்த ஏவம் மனசம் விரதம் அதுலயும் பார்த்தோம், ஒரு மாத காலம் விரதை அனுபவிச்சுட்டு பத்ரகாளியை முறையாக, இந்த இடத்துல கொஸ்டின் வரும், பத்ரகாளியை வழிபட்டு இருக்கிறார்களே நம்ம அப்ப டெமிகாட்ஸ் அதாவது தேவதைகளை வந்து வழிபடலாமா அப்படின்னால், நீங்க வழிபடுறதா இருந்தால் அதாவது கிருஷ்ணர் வழிபடணும், அது எல்லாருமே சொல்லியாச்சு, கிருஷ்ணரை நந்த கோபரை வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் பொழுது நீங்க வந்து இல்ல எனக்கு காளி எல்லாரையும் வழிபடணும் அப்படின்னு விரும்பினால் என்ன பண்ணணும்னால், வழிபடுறதும் கிருஷ்ணருக்காக பண்ணணும், பக்தியை கொடு, இதை பண்ணணும். இங்க என்னதுக்காக வழிபட்டார்கள்? அவர்கள் வழிபட்டது அஃப்கோர்ஸ் இன்டர்னல் பொட்டன்சி. பிரபுபாதோட இதை படிச்சோன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அவங்க வழிபட்டது இன்டர்னல் பொட்டன்சி ஆஃப் த லார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காரு, அந்தரங்க சக்தி. பட் நம்ம வழிபட்டாலும் என்னன்னு எதுக்காக வழிபடணும்? நம்ம இந்த கிருஷ்ணா கான்சியஸ் அதுல முன்னேற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பண்ணணும். இங்க அவங்க வேண்டினது என்ன? நந்த கூப்பரின் புதல்வனை எனக்கு கணவராக வர வேண்டும். கிருஷ்ணரை பத்தி வேண்டிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து பத்ரகாளியை வழிபட்டார்கள். அதே மாதிரி எல்லோரும் அடுத்து இன்னும் 2 ஸ்லோகா தள்ளியும் கொடுத்துருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து வழிபட்டார்கள். எல்லோரும்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் டிவோட்டி அசோசியேஷன், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ணும்போது நான் மட்டும் இது பண்றேன் அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு எல்லோரையும் அரவணைத்து நம்ம எல்லோரும் மொத்தமாக கிருஷ்ணா கான்சியஸ்ல முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த பாகவத ஸ்லோகா. அதாவது 10th canto 22 சாப்டர் ஸ்லோகா 1st-லேருந்து 7 வரலையும் படிச்சீங்கன்னா அதுல கிளியரா பிரபுபாத் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா.
Nice explanation, Prabhuji. Thank you, Prabhuji. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஒரு இது Hare கொடுத்தது, Krishna, Prabhu. Very nice, தேங்க்யூ. Prabhu. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மேபி பிரேக் அவுட் ரூமா. Yes, Prabhu. Thank you, Prabhu. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you, Prabhuji. Hare Krishna. Hare Krishna.